سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله والحمد لله لا إله إلا الله الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் ரமதான் மாதத்தை நிறைவு செய்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை ஒரு அழகான கட்டமைப்பிலே வைத்திருக்கிறார். பல மக்கள் பல்வேறு விதமான தேவைகளில் இருப்பார்கள். ஆனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரினுடைய தேவையையும் யாராவது ஒருவரிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒப்படைக்க வைத்து அந்த ஒருவர் மூலமாக பல பேரினுடைய தேவைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய தேவை என்றால் அந்த குடும்பத்திற்கென்று ஒரு தலைவனை கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை அல்லாஹ் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். ஒரு பகுதி என்றால் அந்த பகுதிக்கென்று இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கென்று ஒருவரிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொறுப்பை ஒப்படைத்து அதை நிறைவேற்றுவதற்கு வைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்கின்ற விஷயத்தை சொல்லித் தருகின்ற போது குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் ஒருவருக்கு கிடைக்கிறது. ஒருவருக்கு ஆட்சியை கொடுப்பதும் அந்த ஆட்சியை ஒருவரிடத்திலிருந்து அகற்றுவதும் ஆட்சியின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற மரியாதை கிடைப்பதும் சில மக்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக இழிவை கொடுப்பதும் என்று சகலத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்லித் தருகிறான். துஅத்தில் முல்க மன் தஷா, நீங்கள் எப்படி சொல்லுங்கள் நபியே, துஅத்தில் முல்க மன் தஷா, இறைவா நீ நாடு
நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். நீ யாரிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாயோ அவரிடத்திலிருந்து ஆட்சியை பறித்து விடுகிறாய். நீ நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய். நீ நாடியவருக்கு இழிவை தருகிறாய் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி சொல்லுகிறார். இது எல்லாவற்றினுடைய தகுதியும் அதிகாரமும் உன் கைவசம் தான் இருக்கிறது. எல்லா நல்லதனுடைய கைவசமும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நீதான் சக்தியுடையவர் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய வல்லமையை குறித்து பேசுகின்ற போது சொல்லி தருகிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பொறுப்பை ஒரு இடத்திலே ஒப்படைக்கிறார் என்றால் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்களை விட உயர்வானவர்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் உலகத்திலேயே அற்புதமான ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அல்லாஹ் ஈமானை கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று சில பயபக்தியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அல்லாஹ் ரசூலினுடைய சிந்தனையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அவ்வளவு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வருடத்திலே பேட்டி கேட்கிறார்கள். இந்தியாவிலே ஆட்சியாளர் அதிகாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்கள் எத்தனையோ ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர்களால் இஸ்லாம் பரவியதா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஆட்சியாளர்களின் மூலமாக பரவியதை விட அந்த மக்களிடத்தில் இருந்த நேர்மையும் நியாயமும் இருந்ததல்லவா. வியாபாரத்திற்காக இந்த இந்தியாவிற்குள் வந்தவர்கள் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் பயபக்தியோடு இருக்கக்கூடிய அந்த நேர்மையை பார்த்துதான் மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேர்மையும் நியாயத்தையும் உண்மையான மூமின்களிடத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு போதுமான முறையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்திருக்கக்கூடிய அற்புதமான சஹாபிகள் எல்லாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும், ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் அதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மிக அற்புதமாக சொல்லித் தருகிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் ஒரு ஆட்சி நியாயமான முறையில் இருக்க வேண்டுமானால் மாற்றார்களின் மூலமாக கூட எடுத்துக்காட்டப்பட்ட அற்புதமான நபர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஒரு நகரத்தினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக மக்களினுடைய பொறுப்பிற்கு வரக்கூடியவர்கள் சுய பொறுப்புகளை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் பார்ப்பதற்கு வழியில்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் பொது நலத்திலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை பராமரித்துக் கொள்வதற்குண்டான சுயமான சம்பாத்தியம் செய்வதற்குண்டான வழியில்லாமல் போய்விடக்கூடிய காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் சொல்லித் தருவார்கள், நீங்கள் பொது சேவைக்காக நீங்கள் வருகிறீர்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கென்று ஒரு ஊதியத்தை நான் அரசு புறத்தில் இருந்து நான் நியமனம் செய்து தருகிறேன் என்ற போது இன்னைக்கு உண்டான அரசியல்வாதிகளுக்கும் அன்றைய அரசை நடத்தியிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது. அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். அப்படி ஏற்பாடு செய்த போது அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தேவையை மீறி அரசு நிதியில் இருந்து எடுக்கக்கூடிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு விடலாம். என்னுடைய தேவை குறைவாக இருக்கலாம், அரசிலிருந்து நான் பெறக்கூடிய ஊதியம் நிறைவாக இருக்கலாம். எனவே அரசிலிருந்து எனக்கு நிதி வேண்டாம் என்று அரசனுடைய நிதியை ஒதுக்கிவிட்டு அந்த ஹிம்சனுடைய பகுதிக்கு அவர்கள் ஆளுநராக நியமனம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் கொஞ்ச காலம் கழிகிறது. அந்த இடத்திலிருந்து ஹிம்சு பகுதியிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய குழு வருவார்கள். தங்களுடைய ஊருக்கு தேவையானவற்றை அமீருல் மோமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே வந்தபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மக்களிடத்தில், உங்களிடத்தில் உங்கள் ஊரிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பார்கள் அல்லவா, ஏழை எளியவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய பெயர் பட்டியலை தாருங்கள். அவருக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் அமீருல் மோமினீன் என்கின்ற அடிப்படையில் நான் செய்து தருகிறேன் என்ற போது பல பேர்களை எழுதி கொடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த வரிசை பட்டியல்
அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் சயீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் முதல் பெயராக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், ஏழைகளினுடைய வரிசை பட்டியலை நீங்கள் எழுதி தந்திருக்கிறீர்கள், அதிலே முதல் பெயரை சயீத் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அல்லவா, அந்த சயீத் யார் என்று கேட்பார்கள். அப்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் சொல்லுவார்கள், அந்த சயீத் வேறு யாரும் அல்ல, எங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரியாக நியமித்தீர்கள் அல்லவா, அரசு துறைக்கு என்று எங்களுக்கு தலைவராக நியமித்துக் கொடுத்தீர்கள் அல்லவா, அந்த சயீத் தான் எங்களில் ஏழைகளின் பட்டியலில் முதலாவதாக இருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தினுடைய அரசியலினுடைய பார்வைக்கும் சஹாபாக்களினுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பார்வைக்கு மத்தியில் எவ்வளவு வேறுபாடு என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தினுடைய பார்வை, அதுவும் தற்காலத்தினுடைய பார்வையை பார்க்கும்போது சொத்து கணக்கை கொண்டு போய் அரசியலிலே வரக்கூடியவர் கொடுப்பார் அரசனுடைய நேரத்தில். அப்படி நேரத்தை கொடுத்து முடித்ததற்கு பின்னால், பதவி வந்ததற்கு பின்னால் அவருக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த ஊதியங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் எவ்வளவு அவருக்கு வருமானம் இருந்ததோ அதைவிட கூடுதலான வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஊரினுடைய பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னால் அதே ஏழ்மை பட்டியலில் ஊரினுடைய அந்த மக்களால் ஏழைகளின் முதல் ஏழை என்று அவர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நீதமான முறையில் அவர்கள் நடந்திருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோடு விட்டுவிடவில்லை. அவருக்கு தேவையான காசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி, ஏனென்றால் ஒரு ஊரினுடைய தலைவர் அவர் ஏழ்மையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு நிதியிலிருந்து சில காசுகளை கொடுத்து அனுப்புகிறார்கள், மக்கள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். காசுகளை பார்த்த அந்த அமீருல் மோமினீன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பார்கள். இந்த சத்தத்தை கேட்டு அவங்க மனைவி, என்ன நடந்து விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறீர்களே, இது ஒரு ஆபத்தான ஒரு செய்தியை, மனதிற்கு சங்கடமான ஒரு செய்தியை கேள்விப்படுகின்ற நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லவா, அமீருல் மோமினீன் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்களா என்று கேட்பார்கள். அப்பொழுது சொல்லுவார்கள், அமீருல் மோமினீன் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, அதைவிட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, முஸ்லிம்களினுடைய ஒரு பொறுப்புதாரியாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மோமின்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டிருக்கிறதா என்ற போது மோமின்களுக்கு சோதனை ஏற்படவில்லை, அதைவிட ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னபோது அவங்க மனைவி அவர்கள் கேட்பார்கள், அப்படி என்ன ஒரு பெரிய சோதனை வந்திருக்கிறது என்று கேட்டபோதுதான் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், என்னுடைய மறுமையை நாசமாக்கக்கூடிய ஒரு காசு என்னிடத்திலே வந்திருக்கிறது, நான் பிரதி உபகாரம் பார்க்காம நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவாக மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்பப்படக்கூடியவர்கள் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், காசு வார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்கு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமான உதாரணம். அந்த காசை கொண்டு போய் இந்த மக்களிடத்தில் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து விடுங்கள் என்று அந்த காசை ஒப்படைத்து விட்டு இன்னும் கொஞ்ச காலம் கழிந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஆட்சி நியமனம் செய்யப்பட்டவர்கள் அல்லவா, அப்போ இவங்க ஏழை பட்டியலில் பெயரை கொடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரிலே சென்று உண்மையிலேயே அவர் ஏழையா அல்லது அவர் வேறு மாதிரி இருக்கிறாரா என்பதை பரிசோதிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவார்கள். அந்த நகரத்திற்கு சென்று மக்களை எல்லாம் அழைத்து விட்டு, உங்களுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார், அவரை பற்றி நான் விசாரணை செய்ய வந்திருக்கிறேன், சயீதை பற்றி ஏழை என்று ஒரு நேரத்திலே பட்டியல் கொடுத்தீர்கள், அவரை பற்றி ஏதாவது குறை இருக்கிறதா என்ற போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு 4 குறைகளை சொல்லுவார்கள். எங்களுடைய தலைவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமானால் ஒரு 4 குறைகளை நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ கேட்பாங்க, என்ன 4 குறைகள்? அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 4 குறைகளை சொல்லுவார்கள். ஒரு ஆள் பணிக்கு வர வேண்டும் என்று ஒரு நேரம் குறித்திற்கு வர வேண்டும் அல்லவா, அந்த நேரத்தை தவறி எங்களிடத்தில் பகலிலே ஒரு 9 மணிக்கு வேலைக்கு வர வேண்டுமானால் அவர் அந்த குறித்த நேரத்திலே வருவதில்லை, கொஞ்சம் தாமதமாக வேலைக்கு வருகிறார். மக்கள் பணியாற்ற வருவதில், மக்களுக்கு சேவையாற்ற வருவதில் அவர் தாமதமாக வருகிறார். இதுதான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு என்று சொல்லுவார்கள். சரி, இரண்டாவது குறை என்ன? மக்களினுடைய சேவையாற்றுவது என்பதற்கு அற்புதமான விளக்கம். இரண்டாவதாக, எந்த நேரத்தில் மக்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அழைத்தாலும் கூட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் வந்தாக வேண்டும். இரவு நேரத்தில் இவரை அழைத்தால் வரமாட்டேன் என்கிறார், வருவதற்கு மறுக்கிறார். இது இரண்டாவது குறை. சரி, மூன்றாவது குறை என்ன என்று கேட்கிறார்கள். மூன்றாவது
மாதத்தில் ஒரு நாள் வராமலேயே இருக்கிறார், வரமாட்டுகிறார், மக்களினுடைய பணிக்காக வராமல் இருக்கிறார். இது 3வது குறை. சரி, 4வது குறை என்ன என்று கேட்டபோது 4வது குறையை சொல்லுவார்கள், திடீரென்று வேலை செய்து கொண்டிருக்கும் போது மயக்கமுற்று விழுந்து விடுகிறார். இந்த 4 குறை எங்களுடைய தலைவரை பற்றி, உங்களால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதியை பற்றி நாங்கள் குறை சொல்லுகிறோம் என்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சயீத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து உங்களை பற்றி 4 குறைகள் சொல்லுகிறார்கள், அந்த 4 குறைகளுக்கான விளக்கத்தை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அந்த குறைக்குண்டான விளக்கத்தை சொல்லுகிறீர்களா என்ற போது, முதல் குறை, பகல் நேரத்திலே நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள், அதற்கான காரணம் என்ன என்ற போது கொஞ்ச நேரம் அமைதி காக்கிறார்கள் சயீத் ரலியல்லாஹு அவர்கள். அமீருல் மோமினீனே, அந்த குறையை சொல்றதுக்கு நான் வெட்கப்படுகிறேன், நான் அந்த குறையை வெளியில சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன், அப்படி என்ன குறை, நீங்க சொல்லுங்க தாராளமாக என்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பிரதிநிதியாக என்னை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், எனக்கென்று வேலைக்காக நான் யாரையும் எனக்கு வைத்துக் கொள்ளவில்லை, எனக்கு பணியாளர் இல்லை. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு அரசியல்வாதிக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதமான மனுக்களை பெறுவதற்கும் சகல விஷயங்களை பேசுவதற்கும் அவரை அணுகுவதற்கென்று ஒரு ஆளை கூட வைத்திருக்கிறார்கள் அல்லவா, இது போன்று எனக்கு கூட பணியாளர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கின்ற போது என் உணவை சமைப்பதற்கு அல்லவா, காலை உணவை நான் தான் அந்த ரொட்டிக்கான மாவு குழைப்பேன், அது மாவு குழைத்து தயாரானதற்கு பின்னால் என்னுடைய உணவு தேவையான ரொட்டியை நானே தான் சுடுவேன். இதெல்லாம் முடித்து நான் சாப்பிட்டு விட்டு பணிக்கு வருவதற்கு தாமதமாகிறது, எனக்கு வேலையாள் இல்லை என்ற காரணத்தினால் இதுவெல்லாம் செய்கிறேன் என்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய், இந்த குறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏனென்றால் பணியாளர் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்துவிட்டு பொதுப்பணிக்கு வருகிறீர்கள் அல்லவா, தாமதத்திற்கு உண்டான சரியான காரணத்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று ஏற்றுக்கொண்டு, சரி 2வது காரணம் சொன்னீர்கள் அல்லவா, இரவு நேரத்திலே பணிக்கு வர மறுக்கிறார். அப்பொழுது இடத்தில் விளக்கம் கேட்பார்கள். சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அழகான விளக்கத்தை சொல்லுவார்கள், நான் பகல் பொழுதை படைப்பினங்களுக்காக கழிக்கிறேன், மக்களினுடைய பிரதிநிதியாக இருப்பதால் பகல் பொழுதை மக்களுக்காக கழித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மறுமைக்காகவும் நான் சேகரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா, இரவு பொழுதை நான் படைத்தவனுக்காக கழித்துக் கொண்டிருக்கிறேன், பகல் பொழுதை மக்களுக்காகவும் இரவு பொழுதை படைத்தவனாகவும் கழிப்பதன் காரணத்தினால் இரவில் நான் மக்களுக்காக நான் பணி செய்ய வரவில்லை என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3வதாக காரணம் சொன்னார்கள் அல்லவா, இவர் மாதத்தில் ஒரு நாள் வருவதே இல்லை என்று. அப்பொழுது சொல்வார்கள், என்னுடைய நிலை என்ன தெரியுமா அமீருல் மோமினீன் அவர்களே, நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை தவிர எனக்கு மாற்று ஆடை இல்லை. நாம் யோசித்து பார்க்கிறோம், சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் மண்டியிட்ட அந்த சஹாபாக்கள் எவ்வளவு நுட்பமான முறையில் தங்களுடைய எளிமையான முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆடையை தவிர மாற்று ஆடை இல்லை. இது சொல்லக்கூடியவர் யார்? ஒரு நகரத்திற்கு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர். அந்த ஆடையை, அழுக்காகி போயிருக்கக்கூடிய ஆடையை பணியாளன் இல்லை, என்னுடைய ஆடையை நான் தான் துவைத்தாக வேண்டும், துவைத்து விட்டு அது காயும் அளவிற்கு நான் தாமதமாகிறேன், அது காய்ந்து முடித்து நான் போட்டுவிட்டு வர வேண்டும் அல்லவா, அதனால மாசத்துல ஒரு நாள் நான் விடுமுறை எடுத்துக் கொள்கிறேன் என்று 3வது காரணத்தையும் சயீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு 4வதாக காரணம் கேட்பார்கள். திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வருகிறது, காரணம் என்னென்ற போது குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் காஃபிர்களால் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அப்படி தூக்கிலிடப்படக்கூடிய நேரத்தில் நான் இணை வைப்பாளனாக நான் இருந்தேன். அப்பொழுது நான் முஸ்லீமாக இல்லை. அந்த மேடைக்கு நான் சென்றிருந்தேன். யாரை? குபைப் ரலியல்லாஹு அவர்களை தூக்கிலிடப்படக்கூடிய அந்த மேடைக்கு சென்றிருந்தேன். குபைப் ரலியல்லாஹு அவர்களை நிறுத்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கிறார்கள், நபி அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுகிறோம், உங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம், என்ன சொல்லுகிறீர்கள் என்ற போது மரணத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் முள் குத்துவதை கூட நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம், என் உயிர் போனால் பரவாயில்லை என்று அவ்வளவு கடினமான சூழ்நிலையில் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படையில் தூக்கு மேடையை சகித்துக் கொண்டார்கள் அல்லவா குபைப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த நேரடியான இந்த காட்சியை நான் பார்த்துவிட்டு நபியவர்களின் மீதும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மீதும்
இவ்வளவு பற்றுள்ளதவர்களாக இருப்பார்களா என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு திடீரென்று மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த நினைவுதான் நான் திடீர் என்று மயக்கம் வருகிறேன். அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் தான் பிற்காலத்தில் இந்த சயீத் அவர்களை இஸ்லாத்திற்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு நேர்மையான முறையில் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கும் சில பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். உண்மையிலேயே அதை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான உரிமையை பெற்றிருக்கக்கூடிய நாம் சரியான நபரை சரியான நேரத்திலே தேர்ந்தெடுப்பதற்கு கடமை கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிறிஸ்தவர்கள் வருவார்கள். எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு உங்கள்கிட்ட ஆள் அனுப்புங்கள் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னைக்கு வேண்டாம், நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். நாளைக்கு வாங்க, உங்களுக்கு தோல்வான நபரை நான் அனுப்பி தருகிறேன் என்ற போது மறுநாள் அந்த கிறிஸ்தவர்கள் வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுதுமே பதவிக்கு நான் ஆசைப்பட்டவன் அல்ல, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் கேட்டபோது அந்த பதவியை ரசூலிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அந்த ரசூலின் மூலமாக நான் அந்த பதவியை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் தொழுகை முடிந்து சபையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றிலும் பார்த்துவிட்டு அபூ உபைதா என்ற ஒரு தோழர் இருந்தார். அந்த தோழரை அழைத்து அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். எழுந்து நீங்கள் போங்கள், செல்லுங்கள், அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை தீர்த்து வையுங்கள் என்று அபூ உபைதாவை தேர்ந்தெடுத்து, பெருங்கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அபூ உபைதாவை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்குண்டான சரியான நபர் இவர்தான் என்று முடிவெடுத்தார்கள் அல்லவா? அதே போன்ற ஒரு முடிவை நாமும் எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உண்டான சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எல்லாம் சிதைந்து போய் கிடைக்கிறோம். இன்னைக்கு நம்ம விலங்குகள் போட்டியிட்டு ஒன்றுக்கொன்று வேட்டையாடுகிறது அல்லவா? பலவீனப்பட்ட விலங்குகளை எல்லாம் பலமான விலங்குகள் வேட்டையாடும். அதே போல இந்த சமூகத்தை வேட்டையாடுவதை போன்று வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பலவீனப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பலம் நிறைந்த விலங்கையும் கூட வீழ்த்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லவா? அதே போன்றுதான் இந்த சமூகம் மட்டும் நல்ல பல விஷயங்களிலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய பலத்தை கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யார் வரலாம் என்கின்ற போது அங்கே இரண்டு விதமான சஹாபாக்கள் இருப்பார்கள். முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் அற்புதமான ஆலோசனை சொல்லுவார்கள் சில சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை துறந்து மதீனாவிற்கு வந்திருக்கக்கூடிய முஹாஜிர், அதே போன்று அவர்கள் இவ்வளவு காலம் தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார்கள் அல்லவா? அதே போன்று முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். ஒரு தலைமைக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் எப்படி நபியவர்களுக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அதே போன்ற உதவிகரமாக இருப்போம் என்று அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும் சேர்ந்து எப்படி ஒரு நல்ல ஒரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை தலைமையாக தேர்ந்தெடுத்து கொடுத்தார்களோ அதே போன்று ஒற்றுமையாக சில தேர்வுகளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் இங்கே சமூகத்தினுடைய மார்க்கத்தினுடைய பாதுகாப்பை நாம் முன்னிலைப்படுத்தி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான உதவிகளும் நமக்கு சாதகமாக்கி தருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்றுதான் உங்களுக்கு தலைமை கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ நம்முடைய விஷயத்தில் சில காரியங்களை எதிலெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டும் நல்ல மனிதர்களினுடைய சில செயல்பாடுகளாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீனுக்கு சாதகமான இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் இஸ்லாமிய மக்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் உண்டான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லாம் ஓட்டு போடுவதற்கும் உரிமை இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரியான ஆட்சியாளர்களை தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்வதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்றுதான் உங்களுக்கு தலைமை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருப்பதை போல இந்த வருஷம் என்னன்னா நிறைய பேர் உலமாக்களை சில பேரை தேர்ந்தெடுத்து இந்த ரமலானை உம்ராவுக்கு என்று சிறப்பாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நல்ல ஒரு ஆட்சி அடுத்த முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்று
பிரத்யேகமாக சில உலமாக்களை தேர்ந்தெடுத்து உம்ராவுக்கு சென்று நீங்கள் துஆ செய்யுங்கள். ஏனென்றால் சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு இவ்வளவு நடந்திருக்கிறது. நாமும் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான சூழல்களையும் நமக்கு சாதகமான சூழலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.